வணக்கம். நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் அண்ட் அடையார். அந்த ஒரு ப்ரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ் ஆயிடுச்சுனாலே முன்னாடிலாம் எல்லாரும் வீட்டில் வந்து ஃபோன் பண்ணி மற்ற ரிலேட்டிவ்ஸுக்கெலாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கூகுள் சர்ச் தான் போகிறீங்க. ஸோ நம்மளுக்கு வாமிட்டிங்குங்கிறது நார்மலா, நம்மளுக்கு ஹெட்டேக்குங்கிறது எமர்ஜென்சியா அப்படிங்கிற மாதிரி எல்லா டவுட்டையுமே கூகுளில் தான் கேட்குறீங்க. ஸோ இந்த கூகுள் சர்ச் பண்ணும் பொழுது நம்ம கூகுள் சர்ச் பண்ணக்கூடாது, எதுலலாம் நம்மளுக்கு ஒரு பேனிக் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரொம்ப காமனான ஒரு விஷயம், அந்த ஒரு லோவர் அப்டாமினல் பெயின் அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த ப்ரெக்னன்சியில் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ப்ரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவாக இருந்தாலுமே கூட ஒரு பீரியட் வரப்போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கலாம், இல்லை ஒரு கிராம்பி ஃபீலிங் இருக்கிறது ரொம்பவே நார்மல். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் லோவர் அப்டாமினல் பெயின் இன் ப்ரெக்னன்சி அப்படின்னு கூகுள் பண்ணி பாருங்களேன். வரது என்னவா இருக்கும்? ஒன்று எக்டோபிக் ப்ரெக்னன்சி, அதாவது கர்ப்பப்பையிலேயே இல்லாமல் ப்ரெக்னன்சிங்கிறது நம்மளுக்கு டியூப்ல இருக்கக்கூடிய ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி வரும். இல்லை அடுத்தது உங்களுக்கு அபார்ஷன் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம தேவையில்லாமல் பயந்துக்கிட்டு நம்மளை வந்து என்ன நம்ம உடம்புல நடக்குது அப்படிங்கிறதே நம்மளை புரியாமல் நம்மளை ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்ஸு நம்மளுக்கு இது நிறையாவே இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு ப்ரெக்னன்சி பாசிட்டிவாக இருந்ததுன்னா கூகுள் சர்ச் பண்ணுறதை விட்டுட்டு உங்கள் டாக்டரை போய் பார்த்து என்னெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் ஒரு நார்மலான ஒரு சிம்டம்ஸ், எதெல்லாம் நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சியாக நம்ம டாக்டர் திரும்ப போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணி எதுங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அடுத்தது ரொம்ப காமனாக எல்லாரும் பண்ணுறது, இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸை எடுத்துகிட்டு போய் கூகுளில் போட்டு அந்த வேல்யூவை கம்பேர் பண்ணி இதெல்லாம் நார்மலா அப்படின்னு செக் பண்ணுறது. ஸோ நம்மளுக்கு எத்தனை வீக்ஸில் இருக்குது அந்த ப்ரெக்னன்சி எத்தனாவது ப்ரெக்னன்சி, அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில நம்மளுக்கு வந்து ரேஞ்சுங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த 5th பெர்சன்டைல் 95th பெர்சன்டைல் நிறைய ஒரு விஷயம் தெரிஞ்சு கிளினிக்கல் சினாரியோவோடு நம்ம அந்த வேல்யூஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது தான் நம்மளுக்கு அந்த கரெக்டான ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும். அதை விட்டுட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு என்னோட பாப்பா வெயிட் இது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கூகுள் சர்ச் போய் பண்ணிங்கன்னா அது கம்மிங்கும் இல்லை ஜாஸ்திங்கும் இல்லை மற்ற எல்லா காம்ப்ளிகேஷனையும் நம்ம கூகுளில் காமிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டாக்டர் போய் பார்க்க போகிறீங்க. அவங்கக்கிட்ட என்ன ஏதுங்கிறத டிஸ்கஸ் பண்ணுங்களே தவிர இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டோட வேல்யூஸை கூகுள் பண்ணி நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அண்ட் ஒன்று பேபி மூவ்மெண்ட்ஸ் ரெடியூஸ்ட் அப்படின்னு போட்டு நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா அடுத்தது திரும்ப அதே தாங்க வரும். ஸ்டில் பர்த்னு காமிக்கும், இல்லை பேபிக்கு ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ்ன்னு காமிக்கும். அதெல்லாம் பார்த்து இன்னும் டென்ஷன் ஆகி இன்னும் கொஞ்சம் மூவ்மெண்ட்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். அப்படி மூவ்மெண்ட் கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இமீடியட்டாக பண்ண வேண்டியது கிக் கவுண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். எவ்வளோ கவுண்ட்ஸ் இருக்குது என்னங்கிறத பாருங்கள். அதுக்கும் மேலே டவுட் இருக்கா, அப்போ இமீடியட்டாக உங்கள் டாக்டரை போய் பார்த்து என்ன ஏதுங்கிறத டிஸ்கஸ் பண்ணி எப்படி இருக்குது பாப்பாங்கிறத செக் பண்ணிக்காங்க. இதெல்லாம் நம்ம கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாகவே கிடையாது. ஸோ நம்மளுக்கு ஒரு கூகுளுங்கிறது நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். இதுவே நீங்கள் உங்களோட இன்டர்நெட்டில் தான் நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோவே நம்மளுக்கு எதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ், என்ன மாதிரிலாம் நம்ம கூகுள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு பர்டிகுலர் ஒரு சிம்டம் இருக்குது, நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தை வந்து அது பாதிக்கிற மாதிரி இருக்குன்னா அதெல்லாம் நம்ம வந்து எஸ்பெஷலி இந்த ப்ரெக்னென்ட்டான ஒரு விஷயத்தில் அதெல்லாம் நம்ம ஒரு கூகுள் சர்ச் பண்ணி நம்ம ரொம்ப அதை பற்றி ஓவராக நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனை மிஸ் பண்ணுறதும் ஒரு தப்பான விஷயம். அதே மாதிரி ஒரு நார்மலான ஒரு சிம்டமை நம்ம ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் மாதிரி ஆக்கிக்கிறதும் ஒரு தப்பான ஒரு விஷயம். ஸோ என்னவா இருந்தாலும் இந்த ஓவர் இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் உங்கள் மைண்டில் ப்ராசஸ் பண்ணாமல் சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுக்கிட்டு உங்களோட டாக்டர் செக்கப்புக்கு போகும்பொழுது உங்கள் டாக்டர் கேட்டிங்கன்னா இவ்வளோ வீக்ஸில் நீங்கள் இருக்கீங்க, அதனால உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் கரெக்டான ஒரு சிம்டம்ஸ் தான், இதை பற்றி நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது, இல்லை இந்த மாதிரிலே ஆச்சுன்னா இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் தேவை அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க. உங்கள் டாக்டரை நம்புங்க. கூகுளை வந்து ஒரு மினிமமாக என்ன ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனோ அதுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் கூகுளில் கேட்டு டென்ஷன் ஆகி உங்கள் ப்ரெக்னன்சியை நீங்களே காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க.